ஆட்சியில் மாற்றம் இருக்காது. தலைவர் விஜய் நாளை மறுநாள் முதலமைச்சராக பதவியேற்க உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இன்று வணக்கம் மக்களே. தமிழக முதல்வராக மிஸ்டர் தாவேக தலைவர் விஜய் அவர்கள் நாளை மறுநாள் முதல்வராக ஆகிறார். அதே காலகட்டத்தில் வருங்காரியம், நிகழ்காரியம், எதிர்காலம், புரியுதுங்களா? இந்த முக்காலத்தையும் புட்டு புட்டு வைக்கக்கூடிய நம்ம ஊர் ஊழியர்கள் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும், பகுப்பாய்வு செய்யணும். அதற்கு முன்னதாக ஒரு வீடியோ காட்சியை பாருங்க. நல்லா தூங்கிட்டு இருந்திருக்காரு. சரி, ரைட்டு, நல்லா தூங்கி இருக்கீங்க, டீப் ஸ்லீப்ல போயிருக்கீங்க. சரி, கொண்டு போயினே இருக்கிறார். நானும் டெப்தா போயிட்டே இருக்கேன். சொப்பனம் கண்டாராம். பாத்தீங்களா? அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, உருட்ட ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் அப்படியே குருட்டு வேலைகள் எல்லாம் பார்க்கணும். நல்லா தூங்கி இருக்காரு. தூங்கினாதானே சொப்பனம் வரும் இல்லையா? சரி, அடுத்தது மேல சொல்லுங்க. ஒரு ஒயிட்டை காட்டுறாரு எனக்கு முன்பாக டேபிள். ஓஹோ, அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒயிட் சட்டை, ஒயிட் வேஷ்டி. சரி சரி, அரசியல்வாதிகள்னாலே ஒயிட் சட்டை, ஒயிட் வேஷ்டி பெரும்பாலும் போடுவாங்க. ஆனா ஏற்கனவே இருந்த முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேண்ட் போட்டுதான் இருந்திருக்காரு. அதனால எப்படி சேர்ல எப்படி உட்கார்ந்துருந்தான்னு தெரியல. எந்த நேரமும் முதல்வர் நாற்காலியில உட்கார மாட்டாரு. அவருக்கும் பசிக்கும், ஒரு வீட்டுக்கு போவாரு. டியூட்டி கொஞ்ச நேரம் இருக்கும், புரியுதுங்களா? சரி சரி சரி, மேல சொல்லுங்க. உட்காந்துட்டு இருக்காரு. யாருன்னு பார்க்கும்போது நம் தமிழ்நாடு இருக்கிற முதலமைச்சர் உட்காந்துட்டு இருக்காரு. நாற்காலியில உட்கார்ந்த மாதிரியே மு.க. ஸ்டாலினே திரும்ப வருவார். சொல்ல இந்த ஆண்டும் நீங்க தான் ஆட்சி செய்வீங்க, திரும்ப வருவாரு அப்படின்னு ஒரு பயங்கரமான ஒரு காரியத்தை இது பண்ணிருக்காங்க. பாத்தீங்களா? திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் தோல்வி அடைந்திருக்கிறார் என்ற. சரி சரி, இதை நம்ம கேட்டோம்னா இவங்களுடைய மலுப்பலான ஒரு காரியத்தை இந்த மாதிரியான கள்ள தீர்க்கதரிசனங்கள் எல்லாம் உரைச்சிட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதற்கு பதிலாக மோகன் சிங் என்ன சொல்றாரு கேளுங்க. அப்படின்னு சொன்னாங்களா? இல்ல, விசுவாசத்தோட நம்ம ஜெபிக்கிறோம், இது நடக்கும், இப்படி நடக்கும் தேசத்துல சொல்றது விசுவாசவாதம். சொன்னாரா, ஆவியானவர் சொன்னாராங்கிறது இல்ல, விசுவாசத்தின் அடிப்படையில சொல்லியிருக்காரு. பாத்தீங்களா? அதே ஃபார்மெட் தான் இவங்க சேம் பேட்டர்ன்ல தான் வருவாங்க, புரியுதுங்களா? விசுவாசத்தின் அடிப்படையில் சொன்னங்க, அது நடக்கும், நடக்கலாம், 8 வருஷங்கள் நடக்காமலும் இருக்கலாம், புரியுதுங்களா? அதெல்லாம் கண்டுக்க கூடாது. ஒரு லக்கணத்தில் இருக்கிறவன், அதாவது பேட்டரி இருந்தாலும் பேசலாம், பேட்டரி இல்லாமல்னாலும் பேசலாம், கண்டுக்க கூடாது, புரியுதுங்களா? எவ்வளவு பெரிய ஒரு மோசமான இவங்க எல்லாம் யாரு கேட்டா? தீர்க்க தரிசனமா உரைச்சதுனால ஏதாவது ஆக போதா? இவங்க முதலமைச்சரா வந்தா நமக்கு என்ன ஆக போகுது? இவங்க முதலமைச்சர் ஆகலைன்னா நமக்கு என்ன ஆக போகுது? ஒன்னும் ஆக போறது இல்லை, புரியுதுங்களா இல்லையா? பாஜகவே இந்த தமிழகத்தை ஆண்டாலும் ஒன்னும் நடக்க போறது இல்லை, புரியுதுங்களா? எந்த கொம்பனாலையும் ஒரு முடி ஒன்றாயிலும் ஒருவனும் எடுத்துக்கொள்ள முடியாது. கடவுளுடைய அனுகிரகத்துல நம்ம இருக்கோம், சரியா? எவனும் ஒற்ற முடியை ஒன்றாயிலும் எமை ஒன்றாயிலும் தொட முடியாது, புரியுதுங்களா இல்லையா? எவன் ஆட்சி வந்தாலும் அதற்கு நாம அஞ்சோம் அப்படின்னு போகலாம். ஆனா அந்த மாதிரியான கள்ள தீர்க்க தரிசனங்களை உரைக்கிறீங்க அப்படின்னு சொன்னா இதை கிறிஸ்துவத்தை கேவலப்படுத்துகிற ஒரு காரியமாக இருக்கிறது. யாரு உங்கள்கிட்ட ஆறிடம் சொல்ல சொன்னா? இப்படி வருஷம் சொல்லி கடைசியில இப்படி முழிக்கிறது எவ்வளவு பெரிய காரியம். புறஜாதியார்கள் இதை கவனித்து பார்த்தார்களானால் உண்மையிலே சொல்லுதேன், கிறிஸ்துவத்தை கேவலமாக நினைப்பார்கள். ஆறிடம் சொல்லுகிற இந்த மாதிரியான டுபாக்கூர் ஊழியர்களை கொஞ்சம் கவனத்தில் இருக்கணும். இதுலயே கொஞ்சம் உண்மையாக இல்லை, அப்புறம் அநேகத்தில் எப்படி உண்மையா இருப்பான்? ஆரம்ப பொய் அடுத்தடுத்த கட்டங்கள்ல பொய்யாதானே இருக்கும். கர்த்தர் சொன்னாருன்னு சொன்னா அது நடக்கும், கர்த்தர் சொல்லலைன்னா அது நடக்காது, புரியுதுங்களா இல்லையா? ஆமா. அது போக இன்னொரு தம்பிகிட்ட நம்ம ஒரு விவகாரம் கேட்க போறோம். ஆமாமா, அதாவது கர்த்தர் உங்கள்கிட்ட என்ன சொன்னாரு? இந்த வருஷம் ஆட்சி வருமா? ஸ்டாலினே முதலமைச்சரா வருவாரா, இல்ல யார் வருவா? தமிழ்நாட்டு அரசியல்ல கர்த்தர் எனக்கு உணர்த்துற காரியம், ஆட்சியில் மாற்றம் இருக்காது. அன்னைக்கு தம்பி சொன்னதை கேட்டுக்கிட்டீங்களா? ஆட்சி மாற்றம் இருக்காதான். ஆனா பாத்தீங்கன்னா இன்னொரு காட்சியை பாருங்க. தாவேக தலைவர் விஜய் நாளை மறுநாள் முதலமைச்சராக பதவியேற்க உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. பாத்தீங்களா? இவங்களுடைய லட்சணங்கள் என்னங்கிறது புரியலையா மக்களே? இன்னும் ஏகப்பட்ட வீடியோ இருக்கு. ஏகப்பட்ட வீடியோவை எல்லாத்தையும் ஒரு வீச்சுல இது பண்ணிட்டாங்க. தாவேக்கா எப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாரும் டிவி பொட்டியில் இருக்கணும். எல்லாரும் நேற்றைய நாள்ல எப்படின்னு கேட்டீங்கன்னா செல்போன்ல அப்படியே மூழ்கி இருந்திருப்பாங்க. ஏன்னா வைரல் ஃபீவர், அப்படி தேர்தல் முடிவுகளை நமக்கு முதலமைச்சரா யார் வராரு அப்படிங்கிற அந்த ஆலோசனைக்குள்ள போயிருப்போம். சோ அந்த காலகட்டத்துல பல ஊழியர்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்க, இந்த சிஎம்ங்கிற வரக்கூடியத முதலமைச்சர் ஸ்டாலினே வருவாரு, 2வதும் வருவாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆரிடம் சொன்ன அத்தனை வீடியோக்களையும் டெலிட் பண்ணிருக்காங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா 2026 தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்கும், ஆட்சி மாற்றம் இருக்காது அப்படின்னு ஒரு சேர கோரசா சொன்னாங்க. இவனும் சொல்லியிருக்கான். எதுக்கு தெரியுமா?
இந்த 1000 ரூபாய் கொடுத்தது பல காரியங்கள் நல்ல அபிப்பிராயம் அப்படி இருந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டுக்குள்ள யார் வந்துட்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா இவனுக்கு அப்படியே வந்துட்டு, புரியுதுங்களா? நியூஸுகளை பார்க்க வேண்டியது, ஏதாவது ஒண்ணு ஆதரவாளர்களா ஒரு 10 பேர் வீடியோ போட்டிருந்தானுங்கன்னா அதை பார்த்துட்டு ஓஹோ மீண்டுமாக வர்றாரா, அதுக்கு அடுத்ததாக கருத்து கணிப்புகள் எல்லாம் யூகமா அடிச்சு விடுவாங்க பதிலா. அதாவது டிஎம்கே பெரும்பான்மையாக 139 தொகுதிகளில் ஜெயிக்கும் அப்படின்னு ஆரிடம் சொன்னாங்கல்ல, அவர்களை விட இவங்க மோசமான ஆட்கள். புரிதுங்களே இல்லையா? பொய் புரட்டை எதுக்கு சொல்றீங்க? அநியாயம் பண்றீங்களே. இதுக்கு நாம கேள்வி கேட்டோம்னா அண்ணன் அதுக்கு பதில் சொல்லுவார். ஆவியானவர் சொல்லுகிறார் அப்படின்னு சொன்னாங்களா? இல்ல. விசுவாசத்தோட நம்ம ஜெபிக்கிறோம், இது நடக்கும் இப்படி நடக்கும் தேசத்துல சொல்றது விசுவாச வார்த்தை. விசுவாசத்தின் அடிப்படையில் சொல்லியிருக்கீங்க அதானே? சரி சரி சரி, இதுதான் எல்லா சேம் பேட்டர்ன்ல சொல்லுவாங்க, புரியுதுங்களா? அப்படியாக எல்லாமே சேம் பேட்டர்ன் தான். எப்படி தெரியுமா? நான் தூங்கி கொண்டிருந்தேன், நான் பரலோக ராஜ்யத்துக்குள்ள பரமேறி போனேன், அதுக்கு அடுத்தாக்குல என்ன சொல்றது, நேரா நடுவானத்துக்கு போனேன். நடுவானத்துக்கு போகும்போது எனக்கும் பிசாசுக்கும் ஒரே ஃபைட்டு நடந்துச்சு, சண்டை நடந்துச்சு. சண்டை நடக்கும்போது இயேசுவின் நாமத்துல ஒரு குத்தா குத்துனேன், உடனே தெரிச்சு ஓடிட்டான். தெரிச்சு ஓடின உடனே டக்குன்னு நானும் மேல ஏறி போறேன். சர்ன்னு போயிட்டு பிதாவையும் குமாரனையும் அதுக்கு ஏற்ற பிரகாரப்படி ஆவியானவரையும் பார்த்தேன். அதுக்கு அடுத்ததாக மெல்கிசேதேக்குன்னு ஒருத்தர் இருக்காரு தெரியுமா, அவரையும் பார்த்தேன். அவரை பார்த்துட்டு 3-4 பேர் இருக்காங்க, யார் யார் வருவாரு அப்படின்னு கேட்டா முதல்வர் ஸ்டாலின் திரும்பியே வருவாரு அப்படிங்கிற ரீதியில சொன்னாங்க. முதல்வர் அப்படின்னா அப்படின்னு எழுதுனாங்க. அதை எழுதின உடனே நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சேம் பேட்டர்ன்ல கதை விடுறது, புரியுதுங்களா? பரலோக ராஜ்யத்துக்குள்ள என்ன சொல்லுது, பறந்து போனேன், நரகத்துக்கு நடந்தே போனேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாம் நம்பலாமா மக்களே? ஆல்ரெடி தீர்க்க தரிசனங்களாக சொப்பனங்களாக பலவித காரியங்கள் வரும் காரியங்கள் எல்லாமே ஒரு என்ன சொல்றது பிபிளிக்கலா எல்லா பக்கமும் எழுதப்பட்டாயிடுச்சு. இது மேற்கொண்டபடி தீர்க்க தரிசனம் அப்படிங்கிறது வெளிப்பாடு, இவைகள் எல்லாம் பரலோக ராஜ்யத்தினுடைய ரகசியத்தை குறித்து பரலோக ராஜ்யம் என்ன நினைக்கிறது அப்படிங்கிறத வெளிப்பாடாக சபைக்கு சொல்லப்படும். சரிங்களா? ஏதாவது ஒரு திட்டமிடல் வருகிறது என்றால் அந்த திட்டமிடலுக்கு ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலை வரப்போகுது, இந்த உலகத்துக்குள்ள வரப்போகுதுன்னு அப்படின்னா முன்னெச்சரிக்கையாக அவர் சொன்ன அந்த வார்த்தையின்படி நினைப்பூட்டுகிறதாக இருக்கும். கொள்ளை நோய்களும் பஞ்சங்களும் வருகிறது அப்படின்னு எழுதப்பட்டிருக்கக்கூடிய அந்த வார்த்தையை நிறைவேறும்படி இவைகளெல்லாம் நடக்கவிருக்கிறது, கவனத்தில் கவனமா இருங்கள், எச்சரிக்கையா இருங்கள் அப்படிங்கிற ஒரு வெளிப்பாடு வரும். ஆனா இவனுங்க பண்ணக்கூடிய காரியங்கள் எல்லாம் அங்க ஆட்சி வரும், இங்க இது வந்துடும், அப்படி ஆந்திராவுல வேற எவனோ வந்துருவான், திரிணாமுல் காங்கிரஸ் அங்க வந்துடும் அப்படின்னு சொல்றதெல்லாம் இவர்கள் எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா நியூஸுகளை பார்க்கக்கூடிய என்ன சொல்றது நியூஸ் ஃபாலோவர், அவங்க சொல்லக்கூடிய யூகங்கள் எல்லாம் நாம ஏற்றுக்கொள்ள வேண்டியதில்லை. சரி, இன்னொரு குறுந்தாடி பிரெஞ்சு தாடி என்ன சொல்றான்னு கேளுங்க. இப்பொழுது இருக்கும் ஆட்சியே தொடரும் என்பதுதான் தேவனுடைய வார்த்தை. போட்டாம் பாருங்க, பயங்கரமான குண்டு. ஒண்ணுலயே தெரிஞ்சு வச்சா அதாவது இவனுடைய சேனல்ல பாத்தீங்கன்னா ஒரே பொய்யாக நியாயப்பிரமான வாக்கு தத்தங்களும் சொப்பனங்களும் எல்லா இல்லாத காரியங்கள் எல்லாம், அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா மிகைப்படுத்தப்பட்ட என்ன சொல்றது ஆண்டவர் சொல்லாத அடுத்த காரியங்களை சொல்றதுதான் அந்த வயலுக்கு ஒரு வாடிக்கையா வச்சிருக்கான். முதலமைச்சர் ஸ்டாலின் வருவாருன்னு கர்த்தர் சொன்னார்னா ஏன் வரல? அப்போ வரல அப்படின்னா அப்போ ஆண்டவர் சொல்லாததை நீங்களா சுய காரியங்களோடு சுய எண்ண ஓட்டத்துல நீங்க சொல்லியிருக்கீங்கன்னு நம்ம சொல்லலாம் தானே? எங்கிருந்து வர்றீங்க அப்படிங்கிறது தெரியல. உண்மையிலே உங்களெல்லாம் யார் எழுதா தீர்க்க தரிசனமா வர்றீங்க? அப்போ நீங்க சொல்லக்கூடிய அத்தனை தீர்க்க தரிசனங்களும் எல்லா காரியங்களும் என்ன ஆகுது? அவுட் ஆகுதுன்னு அர்த்தம். பிரேக் பண்ணிட்டீங்க, ஆண்டவருடைய வசனத்தை பிரேக் பண்ணிட்டீங்க, ஆண்டவருடைய சத்துவ வல்லமையை பிரேக் பண்ணிட்டீங்க. ஆண்டவரை அவலட்சணம் பண்ணும்படியாக ஆண்டவர் சொன்னார்னு சொல்லி இப்படி சொல்லுவது எப்படிப்பட்ட காரியம்? ஒரு கவர்மெண்ட் சொல்லாத விஷயத்த ஒருத்தர் சொன்னா அது சட்டத்துக்கு விரோதமானது, காரியமானது. அதே ஃபார்மெட்ல தான் கர்த்தர் சொல்லாத விஷயத்த ஒருத்தர் எடுத்து பேசுறான்னா அவனுக்கு எப்படின்னா சொந்தத்தில் எடுத்து பேசக்கூடிய பிசாசின் கிரியாக இருக்குது. புரியுதுங்களா இல்லையா? வேற ஒரு பதிவு. வணக்கம். எச்சரிக்கையா இருங்க, கவனமாக இருங்க. இது போன்ற தீர்க்க தரிசனங்களுக்கு ஓடாதீங்க. வணக்கம்.